வணக்கம் நண்பர்களே. சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாமலேயே வாடகை வருமானம் மாதிரி பணம் சம்பாதிக்க முடியுமா? அதுவும் ஒரு பெரிய ஷாப்பிங் மால், ஆஃபீஸ் பில்டிங், ஹைவே. நீங்க தனியா வாங்காமலேயே. நம்மில் பல பேருக்கு ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் தெரியும். ரீட் இன் விஐடி பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீட் என்றால் என்ன, இன் விஐடி என்றால் என்ன, இது எப்படி வருமானம் கொடுக்கிறது, எவ்வளவு பணத்தில் முதலீடு செய்யலாம், என்ன ரிஸ்க் இருக்கு, எல்லாத்தையும் புரியுற மாதிரி பார்க்கலாம். முதலில் ரீட் என்றால் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். நம்ம ஊரில் ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் இருக்கு என்று வைத்துக்கொள்வோம். அதை ஒரு தனி மனிதர் வாங்க வேண்டுமென்றால் பல கோடி ரூபாய் தேவைப்படலாம். அதனால் சாதாரண முதலீட்டாளர்களுக்கு அது சுலபமில்லை. ஆனா ரீட் மூலமாக பெரிய கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அசெட்ஸ் இல் முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த ரீட்கள் பொதுவாக ஆஃபீஸ் பில்டிங்ஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸ், சில சந்தர்ப்பங்களில் ஷாப்பிங் சென்டர்ஸ் போன்ற வருமானம் உருவாக்கும் ரியல் எஸ்டேட் அசெட்ஸ் ஐ வைத்திருக்கலாம். இந்த சொத்துகளிலிருந்து ரெண்ட் போன்ற வருமானம் கிடைக்கும். அந்த வருமானம் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்ட பிற கேஷ் ஃப்ளோஸ் லிருந்து முதலீட்டாளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிடைக்கலாம். அதனால்தான் இதை ஒரு விதத்தில் நான் தனியா ஒரு ஆஃபீஸ் பில்டிங் வாங்க முடியாது, ஆனால் அதில் முதலீட்டாளராக இருக்க முடியுமா என்ற கேள்விக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் நீங்க தனியா வாங்குறதுக்கு 100 கோடி ரூபாய் தேவைப்படுது வைத்துக்கொள்வோம். அவ்வளவு பணம் நம்மிடம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரீட் இல் யூனிட் வாங்குவதன் மூலம் அந்த பெரிய ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோ வில் சிறிய அளவில் முதலீடு செய்யலாம். அதாவது ப்ராப்பர்ட்டி முழுவதையும் வாங்காமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு பங்கு எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் ரீட் அண்ட் பேசிக் ஐடியா. அடுத்து நம்ம பார்க்க போறது என்விஐடி. என்விஐடி என்றால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். பெயரிலேயே இருக்கு, இது ரியல் எஸ்டேட் பில்டிங்ஸ் விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட்ஸ் மீது ஃபோக்கஸ் செய்யும். உதாரணத்துக்கு ஹைவேஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனியூவபிள் எனர்ஜி அல்லது பிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட்ஸ் போன்றவை இருக்கலாம். இந்த அசெட்ஸ் மூலம் டோல், அவைலபிலிட்டி சார்ஜஸ், லீஸ் அல்லது ப்ராஜெக்ட் ஐ பொறுத்து வேறு வகையான கேஷ் ஃப்ளோஸ் கிடைக்கலாம். அந்த வருமானத்திலிருந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கலாம். அதனால் சிம்பிள் நினைவில் வைக்கணும்னா, ரீட் சமன் பில்டிங்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட், இன் விஐடி சமன் ரோட்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இரண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? முக்கியமாக ரியல் எஸ்டேட் அசெட்ஸ், உதாரணம் ஆஃபீஸ் பில்டிங்ஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸ் போன்றவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட்ஸ், உதாரணம் ஹைவேஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். இரண்டிலும் ஒரு முக்கியமான காமன் பாயிண்ட் இருக்கு. நாமே அந்த பெரிய அசெட் ஐ முழுமையாக வாங்க வேண்டியதில்லை. ஒரு லிஸ்டட் ரீட் அல்லது என்விஐடி இல் யூனிட் வாங்குவதன் மூலம் அந்த அசெட் போர்ட்ஃபோலியோ வில் முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். அதனால்தான் சில முதலீட்டாளர்கள் இதை இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்க்கிறார்கள். இப்போ முக்கியமான கேள்வி, இதில் பணம் போட்டா எப்படி இன்கம் வரும்? இங்கே இரண்டு விஷயங்களை தனித்தனியாக பார்க்கணும். முதலாவது, ரீட் அல்லது என்விஐடி உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ப டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம். இரண்டாவது, நீங்க வைத்திருக்கும் யூனிட்ஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ் மேலே சென்றால் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் மூலம் லாபம் கிடைக்கலாம். ஆனா இரண்டுமே கேரண்டீட் கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட் மாறலாம். யூனிட் பிரைஸ் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். அதனால் இதை எஃப்டி மாதிரி ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் என்று நினைக்கக்கூடாது. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதி, ரிஸ்க். ரீட் இன் விஐடி இல் முதலீடு செய்வதற்கு முன்பு சில விஷயங்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அந்த ட்ரஸ்ட் அண்ட் அசெட்ஸ் என்ன, அதிலிருந்து வருமானம் எங்கிருந்து வருகிறது? ரீட் என்றால் ப்ராப்பர்ட்டி ஆக்யூபன்சி எப்படி இருக்கு, டெனன்ட்ஸ் யார், லீஸ் அக்ரீமெண்ட்ஸ் எப்படி இருக்கு. இன் விஐடி என்றால் ப்ராஜெக்ட் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, டெட் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மற்றும் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி பாதிக்கலாம். இதையெல்லாம் பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். மாதம் இவ்வளவு கேரண்டீட் இன்கம் என்று சொன்னால் கவனமாக இருங்க. ரீட் மற்றும் இன்விட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்கம் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் விரும்புகிறவர்கள், போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை செய்ய நினைப்பவர்கள் இதை ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனா உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோல், ரிஸ்க் டாலரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் ஆகியவற்றுக்கு ஏற்றதா என்பதை புரிந்து கொண்டு முதலீடு செய்ய வேண்டும். முழு பணத்தையும் ஒரே இடத்தில் போடுவது சரியான அணுகுமுறை கிடையாது. அதனால் நண்பர்களே, சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் பில்டிங் அல்லது ஹைவே வாங்க முடியாதவர்களுக்கும் ரீட் மற்றும் என்விஐடி மூலம் பெரிய இன்கம் ஜெனரேட்டிங் அசெட்ஸ் இல் முதலீடு செய்யும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ரிட்டர்ன் இருக்கிற இடத்தில் ரிஸ்கமும் இருக்கும். அதனால் புரிந்து கொண்டு முதலீடு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற இன்வெஸ்ட்மெண்ட், பாசிவ் இன்கம் மற்றும் பணம் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.